சொத்துக்கள், வீடு, மன, வண்டி, வாகனம், அம்மா இதெல்லாம் சம்மந்தப்பட்ட இடம். திருமண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள நம்ம தான் விட்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஃபீல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தகப்பனுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காதலுடைய லவ் லைஃப்பில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்ததுன்னா அதனால் ஏமாற்றம் தான் இருக்கும். வணக்கம், நான் கண்ணன் பஞ்சாங்காசர் பேசுகிறேன். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஆனால் திடீர்னு எதையும் மாற்றக்கூடாது. இருக்கிற விஷயங்களை அப்படியே வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது நல்லது. வேகமாக ஓட முடியாது, நிதானமாக நகன்றும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது 4ஆம் வீடு. அது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர். இந்த 4ஆம் வீடு சொத்துக்கள், வீடு, மன, வண்டி, வாகனம், அம்மா இதெல்லாம் சம்மந்தப்பட்ட இடம். இதில் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருக்கும். பட் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, பயப்பட தேவையில்லை. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நல்ல வேலை, நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான சம்பளம், சூழ்நிலைகள் எல்லாம் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கிற இடமே ரொம்ப நல்லது. அதுலேயே இடம் மாறுறது, பிரான்ச் மாறுறது, டீம் மாறுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி மாற்றிக்கிறதே நல்லது. இப்போது உடனடியாக நம்ம உழைப்புக்கான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக அதுக்கான பலன் இருக்குது. கொஞ்சம் லேட்டாக இருக்கும், அவ்வளவுதான். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதுசாக எக்ஸ்பெண்ட் பண்ணுறது, புதிய முதலீடுகள் அதெல்லாம் அவசரப்படாமல் மெதுவாக செய்கிறது நல்லது. இருக்கிற கஸ்டமர், இருக்கிற பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, புது இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை. ஏற்கனவே இருக்கிற கேபிட்டலை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. பொது செலவுகள் இருக்கும், ஆனால் கண்ட்ரோலாக தான் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சம்மந்தப்பட்ட செலவுகள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் அவங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகள், குடும்பத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கான செலவுகள், இப்படி அவசியமான செலவுகள் நிறையா இருக்கும். அந்த செலவுகள் எல்லாம் செய்ய வேண்டியது தான் இருக்கும். அதில் பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, கௌரவத்துக்கான செலவுகளை செய்கிறது, அதுகளை தவிர்த்துக்கணும். அடுத்தவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது, கேரண்டர் பண்ணுறது பண்ணலாம். ஆனால் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உதவி பண்ணுறது, அதுவும் முக்கியமாக தேவையானவங்களுக்கு மட்டும் செய்கிறது நல்லது. ஹெல்த்தில் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது நல்லதில்லை. முதுகு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் அதுகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸசைஸு, வாக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள் அதுகளை சரி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நம்ம தான் விட்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஃபீல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈகோவை பார்க்காம மனம் விட்டு பேசி பேலன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அதை நினச்சி பெருசாக ஒரி பண்ண வேண்டியதில்லை. சரியான நேரத்தில் கொஞ்சம் லேட் ஆனாலும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நல்ல விதமாக கிடைக்கும். அடுத்த குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நிச்சயமாக குழந்தை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. திருமண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வரன் பார்க்குற விஷயத்தில், வாழ்க்கை துணை தேடுற விஷயத்தில், குடும்ப நிலைமைகள், ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட நிலைமைகள் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு முடிவு எடுக்கிறது நல்லது. அப்பாவோட ஹெல்த்து ஆவரேஜாக இருக்கும். தேவையான செக்கப், மருந்து, மாத்திரைகள், அந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். தகப்பனுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவோட ஹெல்த்லேயும் கொஞ்சம் சின்னதாக பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆரம்பத்திலே பார்த்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் எடுக்கணும். அம்மாவுடைய உறவினர்கள் சம்மந்தப்பட்ட வகையிலையும் சின்னதாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா மானிட்டர் பண்ணணும். அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஹேபிட், ஆக்டிவிட்டீஸ் இதுகளையெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அதில் லேசினஸ் இருக்கும், நல்லா கொஞ்சம் தூண்டுதல் பண்ணணும். படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கு நம்மளும் முயற்சி பண்ணணும். காதலுடைய லவ் லைஃப்பில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்ததுன்னா அதனால் ஏமாற்றம் தான் இருக்கும். ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டா ஸ்மூத்தாக போகும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவி ஒத்தாசைகள் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க மூலமாக மோரல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் இதெல்லாம் நல்லா இருக்கும்.
அவங்க கிட்ட இருந்து நல்ல அட்வைஸும் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, மாரல் சப்போர்ட் எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இதில் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். மலை சார்ந்த இடங்கள், உயரமான இடங்கள், கடல் சார்ந்த இடங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு ட்ராவல் டூர் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் ஓட்டும்போது ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீடெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவசரப்பட்டு சரியாக விசாரிக்காமல் யாருக்கிட்டையும் முன்பணம் கட்ட வேண்டாம். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக நிதானமாக செய்கிறது நல்லது. டூரு, ட்ராவல், ஷார்ட் டிப்ஸு, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களோட பட்ஜெட், உங்களோட ஹெல்த்து இதையெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு பிளான் பண்ணுங்கள். வீடு, சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நல்லா இருக்குது. அதே நேரம் இருக்கிற வீட்டை ரிப்பேர் பண்ணுறது, மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா அதுவே பெட்டர். வாகனங்கள் வாங்கலாம். அதிக விலைக்கு ஆடம்பரமான கார்கள்லாம் வாங்குறது அவ்வளவு சிறப்பு இல்லை. இருக்கிற வாகனத்தை ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தங்க நகைகள் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அதே நேரத்தில் மார்க்கெட் நிலவரங்கள், ப்ரைஸு, சரியான நேரம் அதெல்லாம் சூஸ் பண்ணி கவனமாக வாங்குங்க. உங்களுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்டதில் விலைக்கு சாப்பிட்றது, நல்ல தூக்கம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ், வாக்கிங் அதெல்லாம் ரொம்ப நல்லது. தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் ரேஸ், லாட்ரி இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பெருசாக மில்லியன் கணக்கில் அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. செலவுக்காகிற மாதிரி கிடைக்கும். அதனால் சின்ன அமௌண்ட்டு ட்ரை பண்ணுறது நல்லது. மொத்தத்தில் முடிவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சொன்ன சனி பயிற்சி பலன் அப்படிங்கிறது பொதுவானது. அதே நேரம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அதை பொறுத்தும் பலன்கள் மாறும். சனி பயிற்சினால பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் குரு, ராகு கேதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்தது இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் சேர்த்து வாழ்க்கையில் மொத்தம் 30% தான். 70%ங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த ஜாதகம். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அதை பொறுத்து தான் பலன்கள். அதனால் வாழ்க்கையில் முக்கியமான லைஃப் டிசிஷன் ஏதாவது எடுக்கணும்னா, உதாரணத்துக்கு திருமணம், கிரக பிரவேசம், வேலை மாற்றுறது, வீடு மாற்றுறது அப்படின்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 2026 மார்ச்சில் சனி கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு வர்றாரு. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆனால் 2025 மார்ச்லேயே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகிட்டார், சுமார் 1 வருஷம் முன்னாடியே. ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் உட்பட தமிழ்நாடு கோயில்கள்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சிக்கு சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சனி பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். ஆனால் இந்த முறை சுமார் 2 வருஷம் 2 மாதம்தான். 2028 ஏப்ரலில் தான் சனி பயிற்சி ஆவார். 2.5 வருஷம் இல்லை. இடையில 2 முறை மீன ராசியிலேயே சனி வக்ரமாகி பின்னாடி வந்துட்டு போவார். அது ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லதே நடக்கும்னு சொல்கிற ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷமும் நல்லதே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. கெடுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு கெடுதலே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. வக்ர ஆகக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் மாறி நடக்கும். அதனால் வக்ர ராசி பலன்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் புது வீடியோ வரும், அதையும் பார்க்கலாம். இந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது. மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். அது நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்து, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எத்தனையாவது நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும். இதுக்கு தாராபலம் அப்படின்னு பேர். அதில் சில தாரைகள் நல்ல தாரை, சில தாரைகள் கெட்ட தாரை. நல்ல தாரையில் நம்ம நட்சத்திரப்படி நல்ல தாரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும். அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது, அதாவது கெட்ட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கெடுதல்கள் நடக்கும். ராசிப்படி ஒரு பலன் இருந்தாலும்
நம்ம நட்சத்திரப்படி சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த தாரையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் சொல்கிறது இருக்குது. அந்த வகையில் பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த 2.5 வருஷ காலகட்டமும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. ஒரு நட்சத்திரத்தில் இருக்க போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது வேற மாதிரி இருக்கும். ஆக அந்த நட்சத்திர ரீதியான பலன்களையும் பார்த்துக்கிறது தான் சிறப்பு. இந்த சனி பயிற்சி காலகட்டம் 2.5 வருஷத்துக்குள்ள குரு பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே இருப்பார். பிறகு 2026 மே கடைசியில் பயிற்சியாகி கடக ராசிக்கு வருவார். அங்கே 1 வருஷம் இருப்பார். அதன் பிறகு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போவார். இந்த மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும். அதுபோல ராகு கேதுகள் இப்போதைக்கு கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கு. 2026 நவம்பரில் பயிற்சியாகி ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருவாங்க. அதன் பிறகு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு திரும்ப பயிற்சியாகி ராகு தனுசு ராசிக்கும் கேது மிதுன ராசிக்கும் வருவாங்க. இதை பொறுத்தும் பலன்கள் மாறும். ஆக ஒட்டு மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வெறுமனே சனி பயிற்சி மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. குரு எங்கே இருக்குது, ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து பார்க்குற போது தான் சரியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் சனி பயிற்சினால ஓஹோன்னு இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எப்போதும் நல்லா இருக்கும், இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடிய 7.5 நாடு சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் சனி பயிற்சி முழுவதுமே சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. குரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில், ராகு அல்லது கேது நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக சரியான பலன் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தான் தெளிவாக புரியும். அந்த மாதிரி ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, அடுத்து உங்களுடைய ஜாதகப்படி இப்போதைக்கு கிரக நிலைகள் நடக்கிற தசாபதி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறது தான் சரியான முறை. வணக்கம். உலகத்தினுடைய முக்கியமான 25 நகரங்களுக்கான 2026 கேலண்டர் PDF ஃபைலாக இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் உத்தரவின் பேரில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த காலண்டர்கள் அந்தந்த நகரத்தினுடைய சூரிய உதயம், அஸ்தமனம், டைம் ஜோன், டேலைட் சேவிங் டைம்லாம் பேஸ் பண்ணி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணியிருக்கு. அமெரிக்காவுடைய நியூயார்க் காலண்டரை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஸ் பண்ண முடியாது. காரணம், தமிழ் தேதியினுடைய ஆரம்பம், மொத்த நாட்கள், விரதங்கள், விசேஷங்கள், நல்ல நேரங்கள், ராகுகாலம் இதெல்லாமே மாறும். ஆஸ்திரேலியாவுடைய பெர்த் காலண்டரை பிரிஸ்பேனில் யூஸ் பண்ண முடியாது. இந்த காலண்டர்களை ஸ்ரீ சங்கரமடத்தினுடைய வெப்சைட்டு, ஃபேஸ்புக், NRI நியூஸ் லெட்டர் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்தோம், கண்ணன் பஞ்சாங்கங்கிற ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு +91 8754542217 அப்படிங்கிற நம்பருக்கும், மலேசியா நம்பர் +6 016 757 9395 அப்படிங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கலாம். கண்ணன் பஞ்சாங்கம் மலேசியா, சிங்கப்பூருக்காக வாக்கியம், திருக்கணிதம் 2 முறைகள்லையும் கணிக்கப்பட்டு ஒரே புத்தகமாக வெளிவருது. தமிழில் தனி புத்தகமும், தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் தனி புத்தகமும் வருது. இது கடைகள்லையும் வாங்கலாம், ஆன்லைனில் லசாடா, ஷாப்பி, டிக்டாக் மூலமாகவும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூர் நேரப்படி கணிக்கப்பட்டு வாக்கியம், திருக்கணிதம் 2ம் ஒரே புத்தகத்தில் வெளிவருது. அது இந்தியா முழுவதும் கிரேட் ட்ரேடிங்ஸ் கடைகள்லையும் மற்ற கடைகள்லையும் கிடைக்கும். என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.